பேசுறீங்க 4 வாரம் போயிடுச்சு இன்னும் என்ன கட்டி எழுதுறீங்க சார் தியானா வந்து பிரவீன் கிட்ட டக்குன்னு வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க சார். சுத்தமான நல்ல நேரம் கேட்டியா? அப்பாடா சார் நீங்க நான் திவாகர் சார் உங்க இதுல வந்து தகுதினா நீங்க என்ன சொல்ல வரீங்க? தகுதினா என்ன? அதாவது such parliamentary words இருக்கு. நம்ம டக்குன்னு நீ வா போ டக்குன்னு நம்ம வார்த்தைகளை உடைக்கிறோம் இல்லையா? அது வந்து நல்லா இருக்காது இல்லையா? அண்ணே ஆள் சிக்கிட்டானே. கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டே இருந்தாலும் வாங்க போங்க. இப்ப நான் வந்த வரைக்கும் அக்கா வந்து அக்கான்னு தான் சொல்லியிருக்கேன் தவிர வா போன்ற வார்த்தையை எந்த இடத்துலயுமே பயன்படுத்தினா கிடையாது. நீங்க சொல்ற ரீசன் வந்து எனக்கு ஓகேவா இல்ல சார். ஏன்னா எனக்கு தெரியல எங்க நம்ம சிச்சுவேஷனை சேட்டலைட்ல பார்த்துட்டு பாட்டுக்கிட்டு போடுறாங்களா? இங்க உள்ள எல்லாருமே ஏதோ ஒரு தகுதி இருக்குங்கறனாலதான் இந்த ஹவுஸ்ல நம்ம எல்லாருமே இங்க இருக்கோம். அது உண்மை. அண்ட் உங்களுக்கு இங்க யார் கூடயாவது இன்க்ளூடிங் மீ எங்க யார் கூடயாவது உங்களுக்கு தகுதி இல்ல, அதாவது எனக்கு தகுதியானவங்க இங்க யாருமே இல்லடா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போவே பிக் பாஸ் கிட்ட சொல்லிட்டு நீங்க வெளியில போலாம். நீ சொல்ற அவ்வளவுதான். சுவிட்ச போடு. ஸ்டார்ட் பண்ணி சரி. பம்ப்கின் ஸ்டார் சாரி வாட்டர்மெலன் ஸ்டார். ஆமா பூசணி தர்பூசணி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். உங்களோட அடையாளத்தை கிரியேட் பண்றதோட விடணும். மத்தவங்களோட அடையாளத்தை கொச்சப்படுத்த கூடாது. நல்லாவே இல்ல அது. அப்ப பண்ணாதீங்க தயவு செஞ்சு. சரி. அண்ட் பாரு ஹாய் பாரு. ஹாய் பாரு நீங்க சண்டை போடுறது ஆக்சுவலா நல்லா இருக்கு. என்ன குழம்பாகிற கோழி மாதிரி கழுத்தாட்டிக்கிட்டு இருக்க? மத்தவங்களுக்காக நீங்க சண்டை போட்டீங்கன்னா அப்போ நீங்க ஹீரோவா தெரிவிங்க. உங்களுக்காக இல்ல உங்களை வைத்தறிச்சலுக்காகவோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க சண்டை போட்டீங்கன்னா நீங்க ஜீரோ. உங்க டைம் ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க அதை புரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்க உண்மையா நண்பர்லாம் பார்க்காம உங்களுக்கு நண்பரா நான் ஒண்ணு சொல்றேன். சாரி சார். ஓகே இவர் நண்பரு இவர் ஃப்ரெண்டு அவர் அடிச்சா நான் வந்து அடிப்பேன் இந்த மாதிரி வேலைலாம் எதுவுமே வச்சுக்காம தனியா விளையாடுங்க. நீங்க யாருக்காவது குரல் கொடுக்குறீங்கன்னா நியாயத்தின் பக்கம் குரல் கொடுங்க. என்ன வேணும் உனக்கு? அது உங்க நண்பருக்காக குரல் கொடுக்காதீங்க, பெருமைக்காக கொடுக்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலனா கூட இன்னொருத்தர் பண்றது சரியா இருந்தா அதை பாராட்டி பழகுங்க. அவன் ஆளுதான் ஒருத்தரம் தோல்தான் வெல்ல, ஆனா உள்ள இருக்க பேர் பாஸ்ட் பூரா டேமேஜ். அதான் சிறப்பு. நீங்களே வந்து உங்களுக்கு சரின்னு படலைன்னா நீங்களே கலாய்க்கிறதுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கலாமா? செய்யலாமா? அதை ஒண்ணு நான் சொல்றேன் கேட்டுக்க. உங்களுடைய கோபத்தெல்லாம் ரொம்ப ரசிச்சிருக்கேன் காணாவினத் அவர்களே. அது சரியான சமயத்துல வரும்போது ரசிக்கும்படியா இருக்கு. பல்க்கு பைபாஸ்ல போய்கிட்டு பரதேசி மகளே, அது தவறான சைடுல வரும்போது அது எரிச்சலா இருக்கு. வேணா ஒரு ஐடியா சொல்றேன் கேட்டுக்க. அப்ப யார் இந்த கானா வினோத் எப்படிப்பட்ட மனுஷன்ற கேள்விக்கு வந்து சேர் புரியுதா? உட்காருங்க. ஓகேவா சார்? அங்க ஒரு 3-4 பேர் சேர்ந்துட்டு ஒரு அன்பு கேம் மட்டுமே உள்ள விளையாண்டுட்டு இருக்காங்க. எப்ப அவங்க கேம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் சார். நம்ம ஊருக்காரன் ஏவன் சொல் பேச்சு கேக்குறீங்க, அதான் பட்டு திருந்தருன்னு விட்டுட்டேன். இந்த பாயிண்ட் உள்ள போயிடலாமா? நியாயம் கேட்கறதா ஒண்ணு சேர்ல எந்த விதமான தவறுமே இல்லை. ஆனா அது என் உறவுகளுக்காக என் நண்பர்களுக்காக ரத்தம் வர மாதிரி அடிச்சா நான் சும்மா விட்டுருவேன். 8 மினிட் சார்ந்து இருக்கிற கூட்டத்துக்காக மட்டும்தான் நியாயம் கேட்பேன்னா அது பேர் குரூப். நீ நெஞ்சில வீச்சா நான் சும்மா இருப்பேனா? இந்த 4வது வாரம் எனக்கே சுவாரஸ்யமா இருக்கு. உள்ள இருக்க கண்டஸ்டன் ஆன எனக்கே ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் ஒண்ணுமே புரியல. யார் கூட எந்த நேரம் சண்டை போடுவோம், யார் கூட ஒண்ணு சேருவோம் எதுவுமே தெரியலங்க. அந்த மாதிரிதான் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போய்கிட்டு இருக்கு. எதிர்பார்க்காத நபர்கள் சோவை விட்டு எலிமினேஷன் ஆகுறாங்க. பொதுமக்களோட பிரதிநிதியா நான் இருக்கிறேன். உலகத்துல உள்ள அனைத்து தமிழ் மக்களும் என்னை ஃபாலோ பண்றாங்க. இல்லனா சும்மா செஞ்சு காட்டுறதுக்கு வாயில இருந்து ரத்தமா வருது. நான் சொல்ற செய்தி மக்கள் கிட்ட போய் ஈஸியா இது ரீச் ஆகும். நாங்க என்ன உண்மையிலே கஷ்டப்படுறோம்ன்ற விஷயம் வந்து எல்லாருக்கும் செய்தி போய் சேரணும். உங்க உடம்பு பிஞ்சு உடம்புனே
அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் காலையில எந்திரிச்சு சொல்றேன். நன்றி மக்களே, நன்றி தமிழக மக்களே. எப்படி இருந்துச்சு? நல்ல வேலை மனசுல இருந்தெல்லாம் அண்ணன் கொட்டிட்டான். ஐயா வாட்டர் சரணத்தை காப்பாத்துங்க ஐயா. உண்மை பண்ற ஐயா. ஐயா வாட்டர்னால நேரடியா பாதிக்கப்பட்ட ஒரு விக்டம் இருக்காரு. தம்பி சொல்லுப்பா சொல்லு. எனக்கு மூச்சு வாங்குது சார், அந்த ஆள் பேசுறது அவரு மூச்சு வாங்குது சார். நாட்டுல எவன் வெட்டி கிடிச்சத்தாலும் விளக்காம ஏன் போறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரியுது. சீக்கிரம் பேசு. நான் ரொம்ப பேச முடியாது. உங்க உயிர் காப்பாத்து. கண்ணு துடி கண்ணு துடிப்பா.